கோவையில் நடைபெற்ற வனத்துறை தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வடமாநில இளைஞர்கள் 8 பேர் சிக்கினர். மத்திய அரசின் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் MTS துறையில் டெக்னீஷியன், டெக்னிக்கல் உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்களுக்கு கடந்த மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் தேர்வு நடைபெற்றது. தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான புகைப்படம் மற்றும் கைரேகை சரிபார்க்கப்பட்ட போது சில வடமாநில இளைஞர்களிடம் வேறுபாடு காணப்பட்டது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் பீகாரை சேர்ந்த 8 மாணவர்கள் தங்களுக்கு பதிலாக வேறு நபர்களை தேர்வு எழுத வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய 8 பேர் பிடிபட்டனர். செங்கல்பட்டில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர செயலாளர் அனிருத்தை தகாத வார்த்தைகளால் திட்டி திமுகவினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராட்டினக்கிணறு பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர செயலாளர் அனிருத்தை தடுத்து நிறுத்திய திமுகவினர் தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அவரை தாக்கியுள்ளனர். மேலும் காரில் இருந்த அதிமுக கொடி பொருந்திய கம்பியை உடைத்த திமுகவினர் கார் மீது செருப்புகளையும் வீசி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த அனிருத் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அனிருத்தை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பவம் நடந்த இடத்தில் கூடியிருந்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.